நான் கத்துல கட்டின கோட்டைய கட்டி ஆளும் ராசாவே, உன்னை பார்த்த நாளிலேருந்து என் கையில ரோசாவே, நீ மொக்க சீன்னு போட்டா கூட இருக்க மசாவே. எனக்கு ஒரு ஐடியா இருந்தது, மேபி அறிவு சார் கண்டிப்பா பாடுவாருன்ற ஒரு ஐடியா இருந்தது. தனுஷ் சாரும் ஜிவி சாரும் பாடுவாங்கன்ற ஐடியா இல்லை. ஏன்னா தனுஷ் சார் அங்க டைரக்டரா இருந்தாரு, ஜிவி பிரகாஷ் சார் அங்க மியூசிக் டைரக்டரா இருந்தாருன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ எல்லாருமே ஒரே பாட்டுல, நானும் அந்த பாட்டுல இருக்கேன். ஆக்சுவலாக இந்த சாங் ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் ஒரு ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. முக்கியமாக அதில் கேப்ஷன் பார்க்கும்போது ஒத்த சொல்லால, அதாவது தனுஷ் அண்ட் ஜிவி அவங்களுடைய கம்பெனியில் ஒத்த சொல்லால தான் நான் அப்படி கேட்டிருக்கேன். இப்போ அந்த காம்பினேஷன் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒரு ஸ்டார்ட் டு ஒரு எண்ட் அப்படின்ற மாதிரி என்னால் இப்போ வரைக்குமே நம்ப முடியல. உங்களால கெஸ் பண்ண முடியலன்னு தான் சொல்வேன். என்னால் இப்போ வரைக்குமே அந்த ஒரு லெஜெண்டரி காம்போவோட தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு என்னால் நம்ப முடியல. ஏன்னா கோல்டன் ஸ்பேரோ என் நெஞ்சில ஆரோ, நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ, மாஸ்க் ஆஃப் ஜாரோ நம்ம பையன் தான் ஹீரோ, சிங்கிங் டூயட் வேற யாரோ, கோல்டன் ஸ்பேரோ என் நெஞ்சில ஆரோ. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ கடந்த ஒரு சில மாதங்களாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் கோட் வைரலாக போயிட்டு இருந்ததுன்னா, இன்னொரு பக்கம் கோல்டன் ஸ்பேரோவும் வைரலாக போயிட்டு இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சொல்லுங்களேன், ஃபஸ்ட்டு எப்படி அது ஸ்டார்ட் ஆச்சு? ஐ திங்க் நாங்கள் கேள்விப்பட்ட போது அந்த சாங் வந்து ஷூட் பண்ணது வந்து கேப்டன் மில்லர் டைம்லேயே வந்து பிரியங்கா மோகன் அவங்கள வச்சு ஷூட் பண்ணாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ நீங்கள் எப்படி நம்ம ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்கோம், அதை வந்து நம்ம ரிவீலே பண்ணக்கூடாதுன்னு அதை அடக்காத்து வச்சுட்டு இருந்த அந்த விஷயம் இருக்கே, அதை பற்றி சொல்லுங்களேன். ஆமா. ஸோ எனக்கு பிரியங்கா மோகனோட ஷூட் பத்தி தெரியல. ஓகே. ஆனா ஒரு ரொம்ப முன்னாடி ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடியே நான் அந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஆப்வியஸ்லி கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. அப்படியே நமக்குள்ளேயே ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கூட அவ்வளவா சொல்லாம நமக்குள்ளேயே வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. லைக் பழகுனதும் இல்லையா இல்லையா எதுவுமே அப்படியே சீக்ரெட்டா வச்சு பழகுனதும் இல்லை. ஸோ அது வருதுன்னு சொன்னோடனே தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருந்தது. அப்பாடா சாங் வெளில வருது, இப்போ சொல்லலாம் அப்படின்ற மாதிரி போடலாம், எல்லாத்தையும் ஸ்டோரிலாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ரொம்ப ரிலீஃப் ஆனது ஆக்சுவலி. ஸோ அவ்வளோதான். ஓகே, சூப்பர். தெரியல, எனக்கு வேற என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க. ஸோ எப்படி ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ என்ன சொல்லியிருந்தாங்க? ஸோ ஜிப்ரீஷில் ஏதாவது டியூன் சொல்லியிருந்தாங்களா, இல்லை எப்படி இருந்தது? ஸோ ரேண்டமாக ஒரு நாள் படம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து திடீர்னு ஒரு கால் வந்தது. ஜிவி பிரகாஷ் சாரோட மேனேஜர் கிட்டேருந்து வந்தது. கால் எடுத்தால் தனுஷ் சாரும் ஜிவி சாரும் இருக்காங்க ஸ்டூடியோவில், வந்தீங்கன்னா ஒரு சாங் மட்டும் ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம். ஓகே. அப்படி சொல்லிட்டு தான் போனேன். போய் பார்த்தா எல்லாருமே இருந்தாங்க, அறிவு சாரும் இருந்தாங்க. தேவர் ஸ்டில் ஒர்க்கிங் ஆன் தட் சாங். அப்போ லைக் டியூன் எல்லாமே லைக் அது எப்போ அந்த பேர்த்லேருந்து நான் கிட்டத்தட்ட பார்த்தா மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அப்போ தான் தட் சாங் வாஸ் இன் மேக்கிங். அண்ட் லிரிக்ஸ் வந்து எழுதிட்டு இருந்தாங்க அப்போ தான் எல்லாரும் கொலாபரேட் பண்ணிட்டு. ஸோ அவங்க எழுதி முடிச்சுட்டு நேராக நான் போய் ரெக்கார்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுதான் நான் நினச்சி பார்க்கல என்னோட நான் வந்து பாடுவேன், நான் என் பாட்டு வந்து கடைசியில் வெளில வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்கல. நான் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் உள்ளே போயிருந்தேன். நான் பயந்துகிட்டே இருந்தேன், ரொம்ப இன்டிமிடேட் ஆகி நல்லா ஒரு ப்ராடக்ட் வெளில வராதோ அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இருந்தேன். பட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவங்க என்னை ஃபீல் பண்ண வச்சு நல்லா எனர்ஜியாக பாடு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் என்கரேஜ்லாம் பண்ணி கொஞ்சம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஜாலியாக பேசி சிரிச்சு பேசி அந்த மாதிரி வந்தது அந்த சாங். ஸோ ரேண்டமாக லைக் எனக்கு அன்றைக்கி என்ன நடப்போதுன்னு தெரியல, ஒரு 2 மணி நேரம் முன்னாடி கால் பண்ணாங்க. சரி ஓகே நான் டக்குன்னு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஓடி போய் பண்ண ஒரு சாங் தான் இது கேட்டுட்டு. ஓகே. ஆக்சுவலாக கால் வந்தப்போ சொல்லிட்டாங்களா நீங்கள் தான் வந்து பிளேபேக் சிங்கராக இருக்க போறீங்க, லீடாக பண்ண போறீங்க அப்படின்னு அது சொல்லி? வந்து எந்த சாங்னாலுமே நம்மளால கண்டிப்பாக சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து போய் பாடணும், அந்த பாட்டுக்கு நம்ம வாய்ஸ் சூட் ஆகணும் இல்லையா? லைக் முன்னாடி பாட்டு அதெல்லாம் கேட்டு அவங்க பண்ணலாம். ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு என்விஷன் பண்ணி வச்சுருப்பாங்க, இந்த சாங்க்கு இவங்க சூட் ஆவாங்களான்னு பார்க்கணும். அந்த சாங் ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ ரொம்ப ஹோப்ஸ் நான் கம்மியாக வச்சுட்டு தான் போனேன். ஒரு வேளை ஒர்க் அவுட் ஆகாமல் கூட இருக்கலாம், எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் ஒரு வேளை ஒர்க் அவுட் ஆகாமல் கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையோட தான் போனேன். பண்ணி முடிச்சோடனே ஓகே நல்லா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஆச்சு. நீங்கள் கேட்டிங்களா எதனால நான் அப்படின்ட்டு? அந்த ஒரு கேள்வியை கேட்காம போயிட்டேன் நான். எனக்கு நான் லைக் ஒரு பிரமிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒன்றுமே புரியல, நடக்குதா இது நிஜமாலே நடக்குதான்னு அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அவங்க என்னென்னலாம்
பேசிட்டு இருக்காங்களோ அதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்தேனே தவிர்த்து ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கவோ எதனால என்ன கூப்பிட்டீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க அதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் உண்டு பண்ணலன்னு தான் சொல்ல முடியும். ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. நான் வந்துட்டு அத யூஸ் பண்ணல அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகே டன். ஸோ லிரிக்ஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தோணுச்சு? நீங்க ஏதாவது யோசிச்சீங்களா? இல்ல உங்களுடைய இன்புட்ஸ் ஏதாவது இருந்தா பேசிக்கா நீங்களும் பாட்டு நெறைய எழுதியிருக்கீங்க இல்லையா? ம். ஸோ அதனால உங்களுடைய இன்புட்ஸ் ஏதாவது இருந்ததா? இத நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம்? அந்த மாரி ஏதாவது சொல்றதுக்கான வாய்ப்பு இருந்ததா? இல்ல எப்படி? அந்த மாரி சொல்றதுக்கு வாய்ப்புங்கிறதோட லைக் என்னால வந்து என்னோட ப்ராசஸ் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராசஸ். எனக்கு வந்து ஃபுல்லா யாருமே இல்லாத ஒரு இடத்துல போட்டு, வெறும் நான் கிட்டாரும் நானும் இருந்தா தான் என்னால ஒரு பாட்டு எழுத முடியும். ஸோ, அதனால டக்குன்னு என்னால அப்படி டக்கு டக்குன்னு யோசிக்கிறது என்னால முடியாது. ஸோ, அது என் கண் முன்னாடி நடந்துட்டு இருக்கும்போது எனக்கு ஆச்சரியமா தான் இருந்தது. என்ன லைக் ஆன் த ஸ்பாட்ல அடிக்கிறாங்களே இப்படி அப்படின்ற மாதிரி நல்லா ஒரு ஒரு கிரியேட்டிவ் ப்ராசஸ் என் கண் முன்னாடி என்விஷன் பண்ணதுக்கு ஒரு மாரி வித்தியாசமா இருந்தது. நான் பெருசா இன்புட் தர வேண்டிய இதுவே இல்ல. ஏன்னா, அவங்க அதுக்குள்ள தே வர் மேக்கிங் த சாங் வாட் இட் இஸ் ரைட் நவ். ஸோ யா. ஓகே டன். ஸோ சாங் பாட கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த லிரிக் வீடியோ ஷூட் எப்ப ம். நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்போ எப்போ கூப்பிட்டாங்க? அது இப்போ போன ரீசென்ட்டா. ஓகே மாசம். ரிலீஸ் ஆகும். யா. ஸோ அப்போ என்ன தோணுச்சு உங்களுக்கு? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து ஆன் ஸ்க்ரீன்ல வரவங்களுக்கு நெறைய ஃபேம் கிடைக்கும். நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸும் அடுத்தடுத்து தெரியும். இப்போ ப்ளேபேக் சிங்கர் அப்படின்னு எடுத்துக்கும்போது, நெறைய பேருக்கு அவங்களுடைய நேம் கூட அவங்க குரல் தெரியும். அவங்க நேம் கூட தெரியாம இருக்கு. பட் இப்போ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, ஆன் ஸ்க்ரீன்லயும் வரும்போது, அது ஒரு நல்ல விஷயமா இப்போ ஒரு ஹெல்த்தியான விஷயமா கூட நம்ம வந்து சொல்லலாம் சினிமால. ம். ஸோ அப்படி மறுபடியும் நீங்க பாடுனீங்களே, நீங்க வாங்க லிரிக்கல் வீடியோக்கும் நீங்க ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, அது ஃபர்ஸ்ட்டு உங்கள எந்த அளவுக்கு எக்ஸைட் பண்ணுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆப்வியஸ்லி நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். ஈவன் நம்மள இண்டிபெண்டன்ட்டா எழுதுற சாங்ஸுக்கு கூட சம்டைம்ஸ் நம்ம வீடியோல வரமாட்டோம். ஆமா. கரெக்ட். அதனால லைக் யாருக்குமே நம்ம இது பாடினோம் அப்படின்ற மாரி தெரியாது. ஸோ எக்ஸ்பெக்ட்டே பண்ணல. இந்த மாதிரி நம்மள வீடியோக்குலாம் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட்டே பண்ணல. திடீர்னு கூப்பிடும்போது ஒரு பயம் கலந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்ன்னு சொல்லலாம். ஐயோ! வரப்போறோமா? எப்படி இருப்போம்? அந்த என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நம்மலாம் சிங்கர்ஸ் பிஹைண்ட் த சீன்ஸ்ல தான் நம்ம இருப்போம். ஸோ இந்த வீடியோல கொஞ்சம் ஆட்டிட்யூடா இருக்கிறது அதெல்லாம் நமக்கு பழக்கமே இல்ல. அதனால ஒரு பயத்திலேயே தான் போனேன் ஆக்சுவலி பார்க்க போனா. ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது ஆப்வியஸ்லி. ஏன்னா, ஆ எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா இது என்னோட முதல் பின்னணி பாடலுக்கே எனக்கு ஏன்னா எல்லாருமே ஆன் கொஞ்சம் ஸ்க்ரீன். ஃபேமஸான சிங்கர்ஸ்னா அவங்க அந்த பிஹைண்ட் த சீன்ஸ் வீடியோலலாம் வருவாங்க. லிரிக் வீடியோலலாம் வருவாங்க. ஸோ எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட். இதுதான் என்னோட பிகினிங். அதுவே எனக்கு கொஞ்சம் கிராண்டா அமைஞ்சது. ஆப்வியஸ்லி ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது எனக்கு. ஓகே. ஆக்சுவலா நீங்க ரெக்கார்டிங் செக்ஷன்ல இருக்கிறப்பவே வந்து ஜிவி அவர்களாகட்டும், அறிவு அவர்களாகட்டும், தனுஷ் அவர்களாகட்டும் அவங்களும் பாடியிருந்தாங்களா? இல்ல அதுக்கப்புறம் தான் சர்ப்ரைஸா உங்களுக்கே தெரியுமா? ஓகே இவங்களும் பாடியிருக்காங்க அப்படின்றது. அவங்க எல்லாருமே அங்க இருந்தாங்க. ஸோ எனக்கு ஒரு ஐடியா இருந்தது. மேபி அ ஓகே. பா அ அறிவு சார் கண்டிப்பா பாடுவாருன்ற ஒரு ஐடியா இருந்தது. தனுஷ் சாரும், ஜிவி சாரும் பாடுவாங்கன்ற ஐடியா இல்ல. ஏன்னா தனுஷ் சார் அங்க டைரக்டரா இருந்தாரு. ஜிவி பிரகாஷ் சார் அங்க மியூசிக் டைரக்டரா இருந்தாருன்னு நான் நெனச்சுட்டு இருந்தேன். ஸோ எல்லாருமே ஒரே பாட்டுல நானும் அந்த பாட்டுல இருக்கேன் அப்டின்ற ஒரு அ அது கொஞ்சம் எனக்கு தெரியல. அப்போ எனக்கு தெரியல. தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓகே. ஏன்னா எல்லாருமே லெஜெண்டரியான ஆர்டிஸ்ட்ஸ் இருக்கிற ஒரு இதுல மத்தியில நானும் ஒரு குட்டியா இருந்த மாரி நல்லா இருந்தது எனக்கு அந்த ஓகே. ஃபீலிங். அண்ட் லிரிக்கல் வீடியோல பார்க்கும்போதும் வந்து வோக்கல்ஸ் பை அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் உங்க நேம் தான் வரும். சுப்லக்ஷ்மி சாரி சு சுப்புலாஷ்மி கரெக்ட்டா? சுப்லாஷ்னி ம். கரெக்ட்டா? சுப்லாஷ்மி உங்க நேம் தான் வரும். அப்புறம் தான் அறிவு அவங்களுடைய நேம், அப்புறம் தனுஷ் அவர்கள் நேம், அப்புறம் ஜிவி பிரகாஷ் அவங்களுடைய நேம். அது பார்க்கும்போது ஏதாவது ஃபீல் ஆச்சா டக்குனு உங்களுக்கு? அவங்க பாடியிருக்காங்க. பட் அவங்களுடைய நேமும் கரெக்ட்டா ஆர்டர் வைஸ்ல தான் இருந்தது. அது பார்க்கும்போது என்ன தோணுச்சு? அது எல்லாருமே என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம்னா அதான். என்னோட க்ளோஸ் சர்க்கிள்ல எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ்ல "உன் பேரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்ல போட்டுருக்காங்க. ஓகே. உன் பேரு ஃபர்ஸ்ட் போட்டுருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சே பார்க்கல ஆப்வியஸ்லி எதுலயுமே. ஆ பட் லைக் தெரியல. அது ஒரு டிஸ்கிரைபே பண்ண முடியாத ஒரு ஃபீலிங் தான் நான் சொல்லுவேன். லைக் அது நம்மளுக்கு ஒரு வாய்ப்பும் குடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்புல எனக்கு அந்த ஒரு லைம் லைட் வந்து நீ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி எனக்கு அது ஃபர்ஸ்ட்ல போட்டுருக்காங்கங்கிறது ரொம்ப சந்தோஷமா ஃபீல் ஆகுது. ஓகே சூப்பர். அண்ட் ஸ்டார்ட்டிங் பேசும்போது சொன்னீங்க நேம் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல சுப்புலட்சுமி சுப்புலட்சுமி கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கும் டக்குனு அதான் வந்தது. சரி. சுப்புலாஷினி சுப்லாஷினி. அது ஒண்ணும் இல்ல. ஓகே. என்னோட ஆக்சுவல் பேரு நான் இங்க சொல்லுவேன். எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா அதுவே மைண்ட்ல ஸ்டக் ஆயிடுமோன்னு ஓகே. சொல்லிட்டு பயமா இருக்கு. ஏன்னா இப்பயே நெறைய பேர் கன்ஃப்யூஷன்ல இருக்காங்க. ஸோ சுப்லாஷினின்றது வந்து ஒரு Instagram ஹேண்டிலா தான் ஆரம்பிச்சது. ஓகே. சரி நம்ம வந்துட்டு லைக் என்னோட ஆக்சுவல் பேரு லைக் ரொம்ப வியர்டான நேம்ல இல்ல. நார்மல் நேம் தான் கெஸ் பண்ண முடியும் உங்களால. ஆனா நான் இங்க சொல்லல. ஆக்சுவல் நேம் Instagramல வச்சா நெறைய பேர் இருப்பாங்க அந்த பேர்ல. சரி ஓகே நம்ம ஏன் நமக்கு மட்டும் இருக்கிற மாரி ஒரு பேர்
எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரேண்டமா இன்ஸ்டாகிராம்ல அதுதான் அலோ பண்ணும். ஓகே. அந்த பேர்ல ஒருத்தர் தான் அலோ இல்ல பண்ணும். நம்ம ஏதாவது நம்பர்ஸ் அந்த மாதிரி நம்பர்ஸ் ஏதாவது அந்த ஓகே மாதிரி ஓகே. போனோம். இப்ப நம்ம ஒரு ஷோ பண்றோம் வெளியிலன்னா, என் பேர் வந்து சுப்லாஷினி 123 சுப்லாஷினி அண்டர்ஸ்கோர் 123 அப்படின்னு சொல்றது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒரு பிராண்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா, அது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதனால சரி ஓகே யாருமே வைக்காத ஒரு நேம் அண்டர்ஸ்கோர் இருக்கக்கூடாது, டாட் இருக்கக்கூடாது, நம்பர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சது நான். அதுக்கப்புறம் வந்துட்டு Spotifyல வந்துட்டு வைக்கும்போதும் ஒரு இஷ்யூ ஆச்சு. லைக் என்னோட பாட்டு எல்லாமே வேற ஒருத்தங்களுக்கு போயிடுச்சு. நேம் ஓகே. ஒரே மாரி இருந்ததுனால. அப்ப வந்துட்டு இதுலயுமே வந்து யாருக்குமே இல்லாத நேமா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் சரி ஓகே. நம்ம Instagram நேம அப்படியே நம்ம ஆர்டிஸ்ட் நேமா மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஒரு விஷயம் தான் இது. இப்ப வந்துட்டு நான் சுப்லாஷினின்னு சொன்னா, அதுதான் யாருக்குமே ரெகக்னைஸ் பண்ண முடியாம ஓகே. இருக்கும். ஸ்பெல்லிங்லாம் தப்பு தப்பா போடுறாங்களோன்னு லைட்டா ஒரு அ தோணுது. ஆனா வந்துட்டு மேபி இன் ஃபியூச்சர் கொஞ்சம் லைக் அவங்க என்னோட பேர ஞாபகம் வச்சுப்பாங்களோ! அப்டின்ற மாரி ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்ம தான் முதல் ஆள் இந்த நேம்ல. ஸோ அதனால ஓகே. அது ஃபியூச்சர்ல நம்மளா ஒரு உண்டு பண்ணிக்க வேண்டிய ஒரு இமேஜ் தான். அவ்வளதான். ஓகே. டன் டன். ஸோ இந்த மியூசிக் ஜர்னி எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது ஸ்டார்ட்ன்னு ஒரு இடம் என்னால ஞாபகப்படுத்தி பார்க்க முடியல. சின்ன வயசுலேருந்தே சும்மா பாட்டு கத்துக்கணுன்ட்டு கத்துக்கல. கத்துக்கணும்னு ஆசை இருந்திருக்கு. ஆனா அந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அமையல. ஸோ சும்மா ஒரு ரேடியோ கேட்டுட்டு பாடிட்டு நான் வந்து ஆக்சுவலி கேபிள் டிவி இருக்கிற காலத்துல தான் பொறந்தேன். ஓகே. ஆனா எங்க வீட்ல இல்ல. ஓகே. அதனால தான் ஏன்னா இப்ப ரேடியோன்னு சொன்னா, ஓ! ஓகே இவங்க கொஞ்சம் 80ஸ் போல இருக்குன்னு நெனச்சுக்க போறாங்க. அதனால ஓகே. நானு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். ஸோ லைக் ரேடியோல கேட்டுட்டு உட்காந்து பாடிட்டே இருப்பேன் நாள் ஃபுல்லா. ஆ ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டு லீவ்ல அதெல்லாம் லைக் அது தட் வாஸ் த மோஸ்ட் எக்ஸைட்டிங் திங் ஃபார் மீ. ஏன்னா வீட்ல டிவி இல்ல. கார்ட்டூன்ஸ் பார்த்தது கிடையாது. எதுவுமே பண்ணது கிடையாது. ஸோ அது மட்டும் தான் இருந்தது. ரொம்ப புடிச்சு போன ஒரு விஷயமும் அது. ஆனா சின்ன வயசுல நெறைய சாங்ஸ் பாடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுவும் எந்த ஒரு ட்ரெய்னிங்கும் இல்லாம இந்த ஹை பிட்ச் எல்லாம் இது பண்ண கஷ்டமா இருந்தது. ஸோ எந்த ஒரு ஹோப்பும் இல்ல. நம்ம ஒரு சிங்கர் ஆவோம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கனவும் இல்லாம, ஆனா அந்த ஒரு ஆசை மட்டுமே இருந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் 11த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் இன்டர்நெட்ன்னு ஒண்ணு எங்க வீட்டுக்குள்ள வந்தது. இன்டர்நெட்ல தான் யூடியூப் அதுக்கெல்லாம் ஆக்சஸ் வரும்போது, இங்கிலீஷ் பாட்டெல்லாம் அப்பதான் கேட்க ஆரம்பிச்சேன். அப்பதான் எல்லா விதமான வாய்ஸும் இருக்கு. ஒரு பாடல்னா இந்த மாதிரி வாய்ஸ் மட்டும் தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான வாய்ஸும் கேட்டு தான் எனக்கு ஒரு தைரியம் வந்தது. ஓகே. ம். நம்ம நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கோ, அத வச்சு நம்ம பாடுவோம். கடவுள் நம்மளுக்கு இந்த வாய்ஸ் குடுத்துருக்காரு. இத வச்சு நம்ம பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சேன். அது பாடி பாடி தான் நான் கேள்வியில தான் எல்லாமே ட்ரெய்னிங் எல்லாமே அதுதான். லைக் பாடி பாடி பிராக்டிஸ் பண்ணுவேன். ஒரு ஸ்கூல விட்டு வீட்டுக்கு போனேன்னா, ஒரு 5 மணி நேரம், 6 மணி நேரம் கூட அப்படியே உட்காந்து உட்காந்து பாடுவேன். எனக்கு ஒண்ணும் ஓகே. கேரியோகேன்னு ஒரு விஷயம் இருந்தது. ஸோ அதில வந்துட்டு சில யூடியூப் சேனல்ஸ்லலாம் கேரியோகே நெறைய போடுவாங்க. ஸோ அது ஒண்ணு ஒண்ணா போட்டு உட்காந்து ஒரு 4 மணி நேரம் உட்காந்து பாட சொன்னாலும் எனக்கு பாடுவேன். அதெல்லாம் ஒரு எனக்கு லைக் டைம் போறதே எனக்கு தெரியாது. வீட்ல வந்து திட்டுவாங்க. "என்னடி கத்திக்கிட்டே இருக்கேன்?" அப்படின்னு திட்டுவாங்க. அப்படிதான் உட்காந்து என்னோட ஜர்னி ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஸ்கூல்லேருந்து வெளில வந்தோனே தான் Instagramல ஒண்ணு ஒண்ணு அந்த கவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட ஆரம்பிச்சேன். போட ஆரம்பிச்ச உடனே அ நல்லாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்ல ஆரம்பிச்சது அப்பதான். லைக் என்னோட கிட்ட சரவுண்டிங்ஸ். சரவுண்டிங்ஸ்ல இருக்கிறவங்க சொல்றேன். அப்புறம் வந்துட்டு எழுத ஆரம்பிச்சது. லைக் 13 இயர்ஸ்லேருந்தே எழுதிட்டு இருக்கேன். ஆனா வந்து ப்ராப்பரா ஒரு சாங்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சரா வந்தது. கிட்டார் வாங்குனதுக்கு அப்புறம் அ கிட்டார் வந்து ஒரு 17 வயசுல வாங்கியிருப்பேன். அப்போ வந்துட்டு பாட்டு எழுத ஆரம்பிச்சது. அப்படிதான் லைக் கொஞ்சம் கொஞ்சமா தான் ரொம்ப ஒரு லைக் பெரிய சேஞ்சஸ் இல்ல. சின்ன குட்டி குட்டியான ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சு தான் இருந்திருக்கு என்னோட ஜர்னி ஃபுல்லாவே. இது ஒரு பெரிய ஸ்டெப்ன்னு சொல்லலாம் மேபி. ஓகே. சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட்டு வீட்ல என்ன சொன்னாங்க? ஸோ நான் வந்து சிங்கர் ஆக போறேன் அப்படின்னும்போது, வீட்ல என்ன சொன்னாங்க? இப்போ நீங்க சிங்கர் ஆயிட்டீங்க. அஃப்கோர்ஸ் நீங்க சிங்கர் தான். பட் வெளிய தெரியறத சொல்றேன். இப்போ ஆ. வந்து ஓகே ஒரு பெரிய படத்துல பாட்டு பாடியிருக்காங்க அப்படின்னும்போது, இப்போ என்ன சொன்னாங்க? அப்ப என்ன சொன்னாங்க? இப்பயும் அப்பயும் ஒரே விஷயம் தான். என்னன்னா, எங்க வீட்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த இண்டஸ்ட்ரிய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. ஆனா அதே வந்து எல்லார்கிட்டயும் நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா? நம்ம அம்மா, அப்பாவும் இதே மைண்ட் செட்ல இருக்கணுன்றது, கரெக்ட். அவங்களுக்குன்ற சில பயங்கள், ஃப்யூச்சர்ல ஐயோ! ஏதாவது ஆயிட போதோ! இது எப்படி ஒரு கரியரா தக்க வச்சுக்க போறா? அப்படின்ற மாதிரி நெறைய பயங்கள் அம்மா, அப்பாக்குன்னு இருக்கும். ஸோ அது லைக் இப்பயுமே அந்த பயத்தோட தான் இருக்காங்கன்னு தான் நான் ஓகே. சொல்வேன். எனக்கு ஒரு பெரிய சேஞ்ச் நான் பார்க்கல ஓகே. இந்த இதுல. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அம்மா, அப்பாவுக்கு மேபி புரிஞ்சுட்டு இருக்காங்க. ஓகே இவ வந்து
சீரியஸா பண்றா, இதை வந்து சும்மா விளையாட்டுக்குன்னு பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும்ட்டு நம்புறேன். ஓகே. 7G ரெயின்போ காலனி படம் பார்த்துருக்கீங்களா? அதுல நடந்த மூமெண்ட் ஏதாவது நடந்ததா? ஐ இல்ல. மீன் அது தெரியும் இல்லையா? அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் கொண்டு போயிட்டு, "அப்பா நான் ஹீரோ ஹோண்டால ஜாயின் பண்ணிட்டேன்னு" சொல்லும்போது திட்டிடுவாரு. பட் நைட்டு "என் பையன்டி ஹீரோ ஹோண்டால" அந்த மாரி ஏதாவது தனுஷ் ஓகே. படத்துல பாட்டு அந்த மாரி ஏதாவது நடந்ததா? அந்த மாரி நெறைய நடந்திருக்கு ஓகே. ஆக்சுவலி. ஏன்னா, இப்போ எங்க அம்மா, அப்பாவுக்கு பொறுத்தவரைக்கும் இது வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஒப்பீனியன். அது ஓகே. நான் தப்பும் சொல்ல மாட்டேன். அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஓகே இது ம். நல்லது இல்ல, வேண்டாம் அப்படின்ற மாதிரி. ஆனா ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து சொல்லும்போது, "என்ன பாட்டு பாடியிருக்கியா? என்ன வீடியோ கேட்குறாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட லிங்க் கேட்பாங்க. ஓகே. ரிலேட்டிவ்ஸ்க்கு அனுப்புறதுக்கு. அப்போ கொஞ்சம் சிரிப்பு வரும். "நீங்க தானே வேணான்னு சொன்னீங்க. இப்ப என்ட்டயே வந்து லிங்க் கேட்குறீங்களா?" அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அதுதான் ஐ திங்க் கொஞ்சம் சிமிலரா தான் இருக்குன்னு நெனைக்கிறேன் ஓகே, நீங்க ஓகே. சொன்னதும். ஓகே சூப்பர். ஸோ இப்போ வந்து சொல்லியிருந்தீங்க இல்லையா? நேம் பத்தி. ஸோ இப்போ வந்து சுப்லாஷினி அப்படின்னு சிங்கர் அப்படின்னு வரும்போது, சுப்லாஷினின்னு வரும்போது மேபி உங்க ரிலேட்டிவ்ல தெரியாம இருக்கலாம். பட் இப்போ சாங் வரும்போது அதுல நீங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கும்போது, இந்த நம்ம பொண்ணா? நம்ம ம். அப்படின்னு ஏதாவது அந்த ரியாக்ஷன் ஏதாவது உங்களுக்கு வந்ததா? இல்ல உங்களுக்கு மெசேஜ் பண்ணாங்களா? நீயா பாடியிருக்க? நீயா அது அத பத்தி சொல்ல முடியுமா? ஐ ஆக்சுவலி நேத்து தான் ஒருத்தவங்க வந்து என்னோட ரிலேட்டிவ்ஸ்ல ஒருத்தவங்க வந்துட்டு, நானு ரேண்டமா வந்து வீடியோ வந்தது. அதுல வந்து உன் முகம் மாரி தான் இருந்தது. ஓகே. ஆனா அது நீயா? நானு சும்மா தெரிஞ்சுக்க தான் கேட்கிறேன். நீ இல்லனாலும் ஓகே. நீயா? அப்படின்னு கேட்டாங்க. இல்ல, இல்ல. ஆமாமா நான் தான். இல்ல பேர் கூட வேற போட்டிருந்தீங்க அப்படின்னு. ஆமாமா அது என்னோட ஸ்டேஜ் நேமா அது பண்ண அந்த மாரி உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க தருணமும் வந்தது. அப்புறம் என் ஃப்ரெண்ட் வந்து ரேண்டமா YouTubeல ரெக்கமெண்டட் வீடியோஸ் ம். வந்துட்டு இருந்தது. திடீர்னு என் முகத்த பார்த்து தான், "ஓ! நீங்க தான் பாடியிருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. Instagram ஸ்டோரிக்கு முன்னாடி YouTube ரெக்கமெண்டேஷன்ல போயிருக்க தருணங்களும் இருக்கு இந்த பாட்டுல. ஓகே டன். ஆக்சுவலா இந்த சாங் ரிலீஸ் ஆகும்போது நீங்க ஒரு ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. முக்கியமா அதுல கேப்ஷன் பார்க்கும்போது, "ஒத்த சொல்லால" அதாவது தனுஷ் அண்ட் ம். ஜிவி அவங்களுடைய காம்போல "ஒத்த சொல்லால" சாங் நான் அப்படி கேட்டுருக்கேன். இப்போ அந்த காம்பினேஷன் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயம் ம். இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒரு ஸ்டார்ட் டூ ஒரு எண்ட் அப்படின்ற மாரி. அது என்ன ஒரு ஃபீல் உங்களுக்கு குடுக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னால இப்போ வரைக்குமே நம்ப முடியல. ஓகே, உங்களால கெஸ் பண்ண முடியலன்னு தான் சொல்றேன். ஓகே. என்னால இப்போ வரைக்குமே அ அந்த ஒரு லெஜெண்டரி காம்போவோட தான் நான் வொர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு என்னால நம்பவே முடியல. ஏன்னா, எவ்ளோ அந்த ஆடுகளம் சாங்ஸ்லாம் நான் எவ்ளோ கேட்டிருக்கேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அதனால அதான் இப்போ வரைக்கும் ஓகே, இப்ப நீங்க நாளைக்கு கேட்டாலும் எனக்கு அது ஆச்சரியமா தான் இருக்கும். எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குங்கிறது. ஸோ ஓகே டன். ஸோ ஆஃப்டர் எல்லாமே அதாவது வந்து சாங் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் தனுஷ் அவர்கள்கிட்டயோ, இல்ல ஜிவி பிரகாஷ் அவர்கள்கிட்டயோ இருந்து ஏதாவது மெசேஜ், கால் இல்ல அப்ரிசியேஷன் இல்ல நீங்க ஏதாவது மெசேஜ், டெக்ஸ்ட் ஏதாவது பண்ணியிருந்தீங்களா? ஜிவி பிரகாஷ் சார் வந்து ஸ்டோரி போட்டிருந்தாரு இந்த மாதிரி. நான் வந்து போட்டிருந்தேன் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ளே பேக்ன்னு சொல்லிட்டு. அத ரீபோஸ்ட் பண்ணிட்டு லைக் கங்ராச்சுலேஷன்ஸ் இன்னும் நெறையா வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வாழ்த்து போட்டிருந்தாரு. அது வந்து ரொம்ப நான் வந்து ஸ்கிரீன்ஷாட்லாம் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு லைக் எப்பவுமே மெமரியா இருக்கணும்னு சொல்லிட்டு. தனுஷ் சார் கிட்ட பேசல. ஆனா ஓகே, அவ்வளோதான். ஓகே, ஓகே நான் டன். ரீச் அவுட்டும் லைக் லைக் டிஸ்டர்ப் பண்ணலன்னு சொல்லலாம். ஓகே சூப்பர். ஸோ தனுஷ், ஜிவி பிரகாஷ் இவங்களுடைய காம்போ நெறைய பேருக்கு ஃபேவரைட். அத வந்து ஆடுகளம் ஆகட்டும், இல்ல மயக்கம் என்ன அப்படின்னு நம்ம சொல்லிட்டே போலாம். ஸோ நீங்க அவங்க 2 பேரையும் ஒண்ணா பார்க்கும்போது, உங்க மைண்டுக்குள்ள சார், ரம்பா சார் அந்த மாரி ம். ஏதாவது தோணிட்டே இருந்ததா அந்த இடத்துல? நான் ஒளறி கொட்டிட்டு இருந்தேன். அங்க ஓகே, போய் என்னால வாய கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓகே, பேசவும் முடியல. ஆனா அவங்க ஏதாவது கேள்வி கேட்டா ஒரு லைக் ஒரு இது இருக்கும் இல்லையா? இது நிஜமாலே நம்ம கிட்ட தான் கேள்வி கேட்குறாங்களா? அப்படின்ற மாரி இருக்கும். மூளை வேலை செய்யல கிட்டத்தட்ட. ஓகே. அவங்க ஏதாவது சொன்னா எடக்கு முடக்கா பதில் சொல்லிட்டு இருந்தேன். "என்னம்மா நீ கொஞ்சம் ஏதாவது ஆச்சா?" அப்படின்ற மாரியே கேட்டுட்டு இருந்தாங்க என்ன. ஸோ அதான் அந்த ஒரு ப்ராசஸ்ல ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அவங்க அங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ரெக்கார்டிங் வேற எங்கேயாவது யாரோடையாவது நம்ம பண்ணுவோம் அப்படின்ற மாரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனேன். அவங்க 2 பேரும் அங்க இருக்காங்க. லிட்டரலா அப்படியே அப்படின்னு தான் இருந்தது எனக்கு. நான் ஒரு சோஃபால உட்காந்துட்டு இப்படியே எட்டி பார்த்துட்டு இருந்தேன். அவங்க என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. சூப்பர். ஸோ கோல்டன் ஸ்பேரோல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் எங்களுக்கு ரொம்பவே ஃபேவரைட்டா இருந்தது. உங்களுக்கு என்ன ரொம்ப ஃபேவரைட்டா இருந்தது? அந்த பாட்டுல ஆமா, சொல்றீங்களா? ஆமா பாட்டு. ஆப்வியஸ்லி தனுஷ் சாரும் நானும் சேர்ந்து பாடுற அந்த அ லாஸ்ட் போர்ஷன். ஆமா. லாஸ்ட் போர்ஷன் வந்து சேர்ந்து பாடுறதுனால ஓகே அப்படின்ற மாரி ஏன்னா அந்த மாரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா சாரோட லிரிக்ஸும் அறிவு சாரோட லிரிக்ஸும் இருக்கு, மியூசிக்கும் இருக்கு. 2 பேரும் சேர்ந்து பாடுறோம். அந்த ஒரு இன்புட் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நான் என்ன வச்சு அவங்க வாயால அந்த மியூசிக் போட சொன்னாங்க. டக்கு அப்படின்னு அந்த ஒரு மியூசிக் போட சொன்னாங்க. அது எப்படி வெளியில வந்ததுன்னு எனக்கு பாட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். அந்த செக்ஷன வந்துட்டு நானு
ரிலீஸ்க்கு அப்புறம் தான் கேட்டேன். அது நான் யோசிச்சிட்டே இருந்தேன். அது எப்படி அவுட்புட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்தேன். எனக்கு இப்போ அதுதான் அந்த பார்ட் ரொம்ப பிடிச்ச ஒரு செக்ஷனா இருக்கு. அப்புறம் வீடியோ ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே பிடிச்ச விஷயங்கள். பிரியங்கா மோகன் வந்ததெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனக்கே தெரியாது. எனக்குமே எனக்கு இந்த இன்சைடர் இன்ஃபர்மேஷன்லாம் எதுவும் இல்ல. ஸோ எனக்குமே வந்தோனே என்னது பிரியங்கா மோகனா அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்ல எல்லாரும் ஓ பிரியங்கா மோகன் அப்படின்னு ஓகே. சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டடா பார்த்தது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் பிடிச்ச பார்ட். ஓகே. அந்த ஏதோ சொன்னீங்கல்ல, வாயில மியூசிக் பண்ணு. அது அது இங்க ஏதாவது பண்ண பண்ணுன்னு முடியுமா? சொல்லுவேன். அது வந்து அந்த ஒரு எஃபெக்ட் வந்து இந்த மைக்ல வராதுங்க. ஓகே, ஓகே, ஓகே. லிட்டரலா சொன்னேன். அப்போ வந்து லிட்டரலா நீங்க பாடி தான் ஆகணும்னு நெனைக்கிறேன். ஸோ அப்படி. உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு 4 லைன் இருக்கு இல்லையா? அது பாடுனா நல்லாருக்கும். கோல்டன் ஸ்பேரோல இருந்து. கோல்டன் ஸ்பேரோ என் நெஞ்சில ஆரோ நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ மாஸ்க் ஆஃப் ஜாரோ நம்ம பையன்தான் ஹீரோ சிங்கிங் டூயட் வேற யாரோ. ஓகே தேங்க்யூ ஸோ ஓகே, சூப்பர். ஓகே. பாடிட்டீங்க. ஸோ அங்க பாபா பாஸ்கர் அவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா, லிரிக்ஸ் ஷார்ட் பண்ணாருன்னு நெனைக்கிறேன் அந்த இடத்துல. மச். வீடியோ ஷார்ட் பண்ணாருன்னு நெனைக்கிறேன். லிரிக்கல் வீடியோ. ஸோ அந்த இடத்துல அவரு பயங்கர எனர்ஜியான பெர்சன். ஸோ அவரு கூட ஒர்க் பண்ண அந்த விஷயம் எப்படி இருந்தது? பிளஸ் நீங்க வந்து பயங்கரமான நீங்க சொன்ன மாரி ஆட்டிட்யூடே எனக்கு வராது. பட் அங்க பயங்கரமான ஆட்டிட்யூட் காட்டியிருப்பீங்க. ஸோ அது எப்படி இருந்தது? எல்லாமே அவருக்கு தான் கிரெடிட். ஏன்னா காலையில போய் அங்க உட்கார்ந்ததுலேருந்தே அவர் வந்து என்கிட்ட நீங்க தான் பாடுனீங்களா? சூப்பரா இருக்குமா பாட்டு அப்படின்லாம் சொல்லி கொஞ்சம் எவ்ளோ என்கரேஜ்மென்ட் தேவைப்படுதுன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த ஒரு எனர்ஜிய கொண்டு வரதுக்கு அந்த எனர்ஜி ரொம்ப எனர்ஜியா இருந்தேன்னுலாம் நான் சொல்லிக்க விரும்பல. ஆனா அந்த எனர்ஜியே கொண்டு வரதுக்கு அம்மா நல்லா பண்ணுவமா, பண்ணுமா நல்லாதாம்மா இருக்கு ஷார்ட் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கும்ல. கேமரா முன்னாடி எவ்ளோ தடவ நான் இருந்திருக்கேன். நான் பெருசா இருந்ததில்ல. மிஞ்சி மிஞ்சி போனா நான் செல்ஃபி வீடியோ எடுக்கிறது தான் என்னோட கேமரா இன்டராக்ஷனே. அங்க வந்துட்டு நல்லாதாம்மா இருக்கு. நீ நல்லா கான்ஃபிடென்ட்டா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா அந்த பாட்ட திருப்பி திருப்பி போட்டு லைக் அந்த ஒரு எலிமெண்ட்டுக்கு வர வச்சு, நீ என்ன வேணும்னாலும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, உன் ஸ்டைல்ல தான் என்ன வேணா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் குடுத்து என்கரேஜ் பண்ணி பண்ண வச்சது அந்த வீடியோ. ஸோ எல்லாமே அவங்க அந்த க்ரூ ஃபுல்லா சப்போர்ட் பண்ணதுனால தான் எல்லாமே. ஓகே, சூப்பர். நீங்க அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுடைய ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னவா இருந்தது? ஸோ கேமரா முன்னாடி நீங்க போயிட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டீங்க. ரிலீஸ் ஆகும்போது பார்க்கும்போது, ஓகே சாங்ல உங்களுக்கு நெறைய சர்ப்ரைஸ் இருந்திருக்கும். எ அது எப்படி இருந்தது? அதெல்லாம் பார்க்கும்போது ஹவ் டு யூ ஃபீல்? லிட்டரலா ரிலீஸ் ஆகுற ஒரு ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் நான் ஒரு நோ நெட்வொர்க் ஓகே. பிளேஸ்ல வந்து மாட்டிட்டு இருந்தேன். ஒரு சீனா உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தேன். ஐயோ! ஒரு சீன் வந்துட்டேன், இன்னொன்னு வந்துட்டேன். எவ்வளோ பஃபர் ஆயிட்டே வந்துட்டேனே இருந்தது. தெரியாது. எவ்வளோ வரேன்னே தெரியாது அந்த சாங்ல. ஸோ ரொம்ப பயமாவும் இருக்கும் இல்லையா? ஏன்னா கேமராக்கு முன்னாடியே வராதவங்க திடீர்னு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லைக் ஆஸ் அ பெர்சன் யாராவது என்ன பார்த்து ஏதாவது ட்ரோல் பண்ணிடுவாங்களோ ஓகே. அப்படி இப்படிலாம் வேற இதுவா இருந்தது. ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. ஓகே. நம்ம எதெல்லாம் நல்லா வந்திருக்கோமோ அதெல்லாம் போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷனே நான் எதிர்பார்க்கல. என்ன லைக் அவ்வளோ பெரிய லைம்லைட் எனக்கு குடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ அதான் எனக்கு 1/2 மணி நேரம் வச்சு ஒரு 5 நிமிஷம் வீடியோவ பார்த்தாலுமே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது. ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியா இருந்தது. அந்த வீடியோ முடிஞ்சபோது. ஓகே, சூப்பர். ஸோ கோல்டன் ஸ்பேர பத்தி நெறைய பேசிட்டு இருக்கோம். ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் பண்ணியிருந்தீங்க. இப்பவும் அது ட்ரெண்டிங்கா தான் போயிட்டு இருக்கு. இப்போ நீங்க கோல்டன் ஸ்பேரோல போய் பார்த்தா கூட நெறைய பேர் வந்து காத்தாடி பாட்டு பாடுனாங்களே அவங்க தானா? அப்படின்னு கமெண்ட்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. அண்ட் காத்தாடில போய் பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் கோல்டன் ஸ்பேர பார்த்துட்டு இப்ப இங்க வந்து பார்க்குறீங்க அப்படின்ற அதுலயும் அதுல முக்கியமா வந்து காத்துல கட்டுன கோட்டையில அந்த அந்த போர்ஷன் மட்டும் செம வைரல். இன்னமும் ம். நெறைய பேர் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரெக்கார்டிங் செஷன் எப்படி இருந்தது? அது பாடும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? அது அ பாடும்போது இதெல்லாம் நாங்க எனக்கு லிட்டரலா பாடும்போது அந்த அந்த கோட்டைய வார்த்தை வேற மாரி பெர்சீவ் ஆகுங்கிறத பத்திலாம் கூட யோசிக்கல. ஆக்சுவலி ரொம்ப வருஷம் 3 வருஷம் முன்னாடி ஆச்சு. ஓகே. 3 வருஷம் 4 வருஷம் ஆச்சு அத ரெக்கார்ட் பண்ணி. ஆ ரெக்கார்ட் பண்ணும்போது ஃபுல்லாவே நாங்க வந்து அதுக்கு முன்னாடி மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணி ஒரு வெர்ஷன் வச்சிருந்தோம். அந்த எனர்ஜிய மேட்ச் பண்ணணுங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருந்தேன். ஆனந்த் காஷிநாத் என்னோட வொர்க் பண்ற மியூசிக் ப்ரொடியூசர். அப்பலேருந்து நாங்க தான் ஃபுல்லா எல்லா சாங்ஸுமே சேர்ந்து பண்ணிட்டுருக்கோம். அவரோட ரெக்கார்ட் பண்ணா
பி ஃபுல்லி கம்ஃபர்டபுளா இருப்பேன் நான். ஓகே. என்னோட எலிமெண்ட்ல இருப்பேன். அவருக்கு எப்படி அந்த எனர்ஜிய வர வைக்கணுன்றது வந்து ரொம்ப கிளியரா தெரியும். ஸோ எனக்கு அது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமாவே இல்ல. அதுக்கப்புறம் அந்த பாட்டு வந்து நாங்க ரொம்ப கேஷுவலா பண்ணோம். லைக் இவ்ளோலாம் நெனச்சு பார்க்கல. இவ்ளோ பேர் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படின்ற மாரி தான் வந்து பாட்டு பண்ணோம். ஸோ அப்ப எந்த ஒரு ப்ரெஷருமே ஃபீல் ஆகல. நாங்க ரொம்ப ஜாலியா கேஷுவலா பண்ண ஒரு சாங் தான் அது. ஓகே. ஸோ அது அதுவும் மெயினா அந்த லைன் தான் இவ்ளோ ஃபேமஸ் ஆகும்லாம் நாங்க ஆனா அப்பலருந்தே எனக்கு அந்த லைன்ஸ் தான் ரொம்ப புடிக்கும். ஓகே. அந்த மியூசிக்காக அந்த ஒரு இது ரிதம்காக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து இப்ப வேற விஷயத்தினால ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சா சிரிப்பா இருக்கு. ஓகே. அது பாட முடியுமா அந்த லைன்? நான் கத்துல கட்டின கோட்டைய கட்டி ஆளும் ராசாவே, உன்னை பார்த்த நாளிலேருந்து என் கையில ரோசாவே, நீ மொக்க சீன்னு போட்டா கூட இருக்க மசாவே, ராசாவே ரோசாவே என் மனசுக்குள்ள சிக்காத நீ. ஓகே. சூப்பர். ஸோ இது மட்டும் இல்லாம நெறைய பாட்டு வந்து பண்ணியிருக்கீங்க. பட் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் குடுக்குது. அது நமக்கு நெறைய எனர்ஜியும் குடுக்கும். இன்னும் நம்ம நெறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயத்துல சிலது வந்து நம்ம நெறைய ஒர்க் பண்ணியிருப்போம். அது ரீச் ஆகாம இருந்திருக்கலாம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு போகாம கூட இருந்திருக்கலாம். அப்போ இருக்கிற அந்த மைண்ட் செட் இருக்கு இல்லையா? அது உங்களுக்கு என்ன சொல்லும்? நீங்க எப்படி உங்கள புஷ் பண்ணிக்கிறீங்க? அதுதான் லைக் எந்த ஒரு பாட்டு பண்ணும்போதும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனே அது தப்பா இருக்கலாம். அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு எய்ம் இல்லாம பண்றது தப்பா இருக்கலாம். ஆனா வந்துட்டு இப் அந்த நிலைமையில தான் இருந்தேன். இருக்கேன்னு இருந்தேன் நானு. அதனால ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இப்ப காத்தாடிக்கு ரீச் வந்த உடனே தான் இப்போ ஒரு பிரஷர் ஃபீல் ஆகுது. ஓகே. இப்ப நம்ம நெக்ஸ்ட் சாங் பண்ணா அது வந்து நல்லா ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பிரஷர் ஃபீல் ஆகுதே தவிர்த்து, இதுவரைக்கும் என் வாழ்க்கையில அந்த ஒரு பிரஷர் நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. நான் மாட்டு சாங்ஸ் போடுவேன். அது மாட்டு என்ன வருதோ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி தான் இருப்பேன். இதுக்கப்புறம் தான் நான் ப்ராப்பரா வந்து ஓகே. ஓகே நம்ம நம்ம நல்லா நம்மள வந்து புஷ் நோட்டீஸ் பண்றாங்க. பண்ணிக்கணும். நம்ம இன்னும் ப்ராப்பரா இருக்கணும் அப்படின்ற மாரி. ம். ஓகே. டன். ம். ஸோ என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கோல்டன் ஸ்பேரோக்கு அப்புறம் இண்டஸ்ட்ரியில இருந்தோ, இல்ல இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் நெறைய பேர் இருக்காங்க. அவங்க சைட்ல இருந்து ஏதாவது வந்திருந்ததா கால்ஸ்? நம்ம ஏதாவது கொலாப் பண்ணி பண்றோம். அந்த மாரி ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஏதாவது சொல்ல முடியுமா? ஏதாவது சொல்லும் லைக் 2, 3 இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் வந்து என்கிட்ட பேசி கொலாபரேஷனுக்கு அது டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஆனா சொல்ல முடியுமா தெரியல. ஓகே. பட் அது ஒரு மியூசிக் டைரக்டர்ஸும் சில பேர் கூப்பிட்டுருந்தாங்க சாங் ரெக்கார்டிங்காக. ஸோ அதான் நல்ல ஒரு ட்ராக்ஷன் இருக்குன்னு தான் சொல்லுவேன். அதுவும் இந்த பாட்டு வந்து இப்போ ஒரு 10 நாள் தான் ஆயிருக்கு. ஸோ அதுக்கே இவ்ளோ ரெஸ்பான்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் ஓவர்வெல்மிங்கா தான் இருக்கு. பட் ஓகே. இப்போ வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே. ஒரு பக்கம் ப்ளஷர், இன்னொரு பக்கம் பிரஷர் 2 இருந்துட்டு இருக்கு. பட் அதெல்லாம் ஹேண்டில் பண்ண தெரியணும்ல. ஓகே. சூப்பர். ஸோ ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சாங்ல டான்ஸ் ஆடுனத நாங்க பார்த்துட்டோம். இங்க ஓகே, ஓகே. சூப்பர். ஏன்னா ஸோ நெறைய விஷயங்கள் சூப்பரா வந்து ஷேர் பண்ணிட்டீங்க. முக்கியமா டைம்க்கு ரொம்ப தேங்க் யூ. சொன்ன உடனே கண்டிப்பா பண்றோம் அப்படின்னு சொல்லி வந்ததுக்கு. இன்னும் கிரேட் ஹைட்ஸ் அதெல்லாம் வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோவோக் சார்பா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. தேங்க் யூ ஸோ மச்.